गुरुभ्यो नमः। हरिः ओम्। ॐ वन्दे सुगवनाधीशं वन्दे स्वर्णाम्बिकां गुहं धेनुतीर्थमहं वन्दे वेदवृक्षं च पिप्पलम्। ॐ रोगानशेषानपहंसि दुष्टात् कामान् सकलानवेष्टान् त्वामाश्रितानां न विपन्नराणाम् वामाश्रिताह्याशयतां प्रयान्ति। ॐ वेतालशक्तिशरकार्मुकखेटखड्ग खट्वाङ्गमुद्गरगदाङ्गुशनागपाशान् शूलं जकुन्दपरशध्वजमुद्वहन्तं वीरं गणेशमरुणं सततं स्मरामि। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनामधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। शिवा திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் அருள்மிகு சொர்ணாம்பிகா சமேத சுகவனேஸ்வர சுவாமி ஸ்தல வரலாறு பற்றி சிந்திப்போம். இத்திருக்கோவிலானது மூர்த்தி தீர்த்த ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய 3 விதங்களிலும் சிறப்பு மிக்கதான ஒரு திருக்கோவிலாகும். முதலாவதாக மூர்த்தி திருக்கோயில். மூர்த்தியான மூலவரான அருள்மிகு சுகவனேஸ்வர சுவாமி 4 யுகங்களாக ஸ்தலத்திலே இருந்து அனைவருக்கும் அனைத்து விதமான பாவங்களையும் நீக்கி அருள்பாலித்து வருகிறார். 4 யுகங்களாக இவர் அருள்பாலித்து வரும் காரணத்தினால் சதுர்யுக மூர்த்தி என்றும் அழைக்கப்படுவார். முதலாவதாக உள்ள கிருதயுகத்திலே தக்ஷன் நடத்திய யாகத்தில் இறைவனை அழைக்காததால் தேவர்கள் அனைவரும் அங்கு சென்ற காரணத்தினால் அவர்களுக்கு அனைவருக்கும் சக்தி இழக்கக்கூடிய சாபமானது வரப்பெற்றது. இதனை போக்குவதற்கு அனைவரும் பிரம்மாவிடம் சென்று முறையிட்டனர். அப்போது பிரம்மதேவர் பூலோகத்தில் புற்றுக்குள்ளே சுவாமி இருந்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறார், அவரை வணங்கி உங்களுடைய பாவங்களை நீக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறவே தேவர்களான சூரியன், சந்திரன், அக்னி, வாயு போன்ற அனைத்து தேவர்களும் இந்த ஸ்தலத்திற்கு வந்திருந்து எம்பெருமானை வழிபட்டு தங்களது பாவத்தை நீக்கப்பெற இருந்தனர். நீக்கப்பெற்ற காரணத்தினால் எம்பெருமானுக்கு முதல் கிருதயுகத்தில் பாபநாசர் என்ற திருநாமம் வழங்கப்பட்டது. 2ஆம் விதமான திரேதாயுகத்திலே தேவலோக பசுவான காமதேனு பசு தவம் செய்து கொண்டிருந்த ரிஷியின் தவத்தினை தெரியாமல் கலைத்து விடவே ரிஷியானவர் வெறும் பசுவாக போ என்று சாபம் அளிக்கவே காமதேனு பசுவானது தனது சாபம் நீங்க இத்தலத்திற்கு வந்து எம்பெருமானை வழிபட்டு ஆவி பிரம்மோற்சவம் அடைந்த ஆகையினாலே 2ஆம் யுகத்தில் எம்பெருமானுக்கு பட்டீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் விளங்கினார். மேலும் இத்தலமானது பட்டீஸ்வரம் என்ற திருநாமத்துடன் வழங்கப்பெற்றது. 3ஆவதாக துவாபர யுகத்திலே ஆதிசேஷன் வேதங்களை அபிவிருத்தி செய்ய நினைத்த காரணத்தினால் பிரம்மதேவரிடம் சென்று அதற்கான உபாயம் கேட்கவே பிரம்மதேவர் 1000 பிராமண பிள்ளைகளை அழைத்து வேதம் கற்றுக் கொடுங்கள், வேதம் பாடம் எடுத்து வேதத்தை அபிவிருத்தி செய்வாயாக என கூறினார். ஆதிசேஷனும் தேவர் கூறிய ஆணைக்கு இணங்க 1000 பிராமண பிள்ளைகளை அழைத்து ஒரு பெரும் திரையினை அமைத்து அதற்கு பின்புறமாக இருந்து வேத பாடத்தினை ஆரம்பிக்க செய்தார் ஆதிசேஷர். அதில் ஒரு சிறுவன் தன் குருவை பார்க்க வேண்டும் என்று திரையை விளக்கவே ஆதிசேஷனுடைய விஷ வாயு பற்று 1000 பிராமண பிள்ளைகளும் இறந்து விட்டனர். பின்பு ஆதிசேஷனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்தது. அவர் பிரம்மஹத்தி தோஷம் பிடித்தவுடன் பிரம்மதேவரிடம் கூறவே 2 யுகங்களாக சுவாமி இருந்த பக்தர்களுக்கு பாவங்களை நீக்கி அருள் புரிந்து வரும் சிவபெருமானை பூஜை செய்து உம்முடைய பாவத்தினை போக்கி நிவாரணம் செய்து கொள் என்று
பிரம்மதேவர் கூறவே ஆதிசேஷன் இத்தலத்திற்கு வந்து எம்பெருமானை நித்திய பூஜைகள் செய்து அமண்டுக தீர்த்தம் என்ற தீர்த்தத்தினை ஏற்படுத்தி தினமும் எம்பெருமானுக்கு பூஜைகள் செய்து தன்னுடைய தீராபாவத்திலிருந்து நிவாரணம் பெற்றார். இதன் காரணமாக துவாபர யுகத்தில் இத்தலத்திற்கு நாகேஸ்வரம் என்ற பெயரும் அழைக்கப்பட்டது. எம்பெருமானுக்கு நாகேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் அழைக்கப்பெற்றார். அடுத்ததாக கலியுகத்தில் சுகபிரம்ம ரிஷியானவர் வழிபட்ட காரணத்தினால் சுகவனேஸ்வரர் என்ற திருநாமத்தோடு பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். முன்பொரு காலத்தில் பிரம்மலோகம் சென்ற சுகபிரம்ம ரிஷி அம்பிகை சரஸ்வதியினை தரிசனம் செய்துவிட்டு செல்ல முயன்ற போது சரஸ்வதி தேவி கூறினாள், நீ பிரம்மதேவரிடம் சென்று சரஸ்வதி அம்பிகை வாய்ப்பளிதம் இல்லாமல் சிருஷ்டிக்கக்கூடிய தொழிலானது சிறப்பான முறையில் நடைபெறாது என்று பிரம்மதேவரிடம் கூறவும் என அம்பிகை சுகபிரம்ம ரிஷியிடம் கூறினாள். அதே போல் சுகபிரம்ம ரிஷியும் பிரம்மதேவரிடம் அவ்வாறே கூறினார். இதனால் சினம் கொண்ட பிரம்மதேவர், கிளி எப்படி சொல்வதை திரும்பி சொல்லுமோ அதே போல் நீயும் சொல்வதை சொல்கிறாய். அவ்வாறு சொல்லிவிட்டதால் நீ கிளியாக கடவாய் என சாபம் அளித்து விட்டார். சுகபிரம்மர்ஷி தனது தவறை உணர்ந்து பிரம்மதேவரிடம் இதற்கு நிவாரணம் கேட்கவே 3 யுகங்களாக பரமேஸ்வரன் ஒரு ஸ்தலத்தில் எழுந்தருளி அனைத்து பாவங்களையும் தீர்த்து வருகிறார். அங்கு சென்று பூஜைகள் செய்து உன் பாவத்தினை நிவர்த்தி செய்து கொள் என கூறினார். பின்பு சுகபிரம்ம ரிஷி பூஜைகள் செய்து வந்தார். அப்போது ஒரு நாள் கிளியானது ஒரு மரத்தின் மீது அமர்ந்திருந்தது. அங்கு ஒரு வேடன் வந்து அக்கிளியினை அடைவதற்காக தனது வில்லினால் அம்பெய்தி கிளியை கொல்ல முயன்றான். அக்கிளியின் மீது அம்புபட்டு அது ஒரு புற்றுக்குள் விழுந்தவிடவே அப்புற்றினை கலைக்க ஒரு பெரிய மண்வெட்டினை எடுத்து புற்றை அடித்தார். அடித்தவுடன் அப்புற்று கலைந்து சுவாமியின் தலையில் இருந்து குருதி வழிய தொடங்கியது. பின்பு மண்வெட்டியினை பார்த்த வேடன் குருதி இருப்பதை கண்டு மிகுந்து பயத்தோடு புற்றினை கலைத்து பார்த்தார். உள்ளே சுவாமி இருந்ததை பார்த்து நாம் தவறு செய்து விட்டோம் என்று தன்னை மாய்க்க முறைந்த போது சுவாமி அசரீதியாக சுவாமியின் குருதி பட்டதால் சுகபிரம்ம ரிஷிக்கு கிளி தலையும் மனித உடம்பும் வந்தது. பின்பு தன்னை மாய்க்க முயன்ற வேதன் அப்போது இறைவன் அசரீதியாக சுகபிரம்ம ரிஷிக்கு பிரம்ம ரிஷி என்ற பட்டம் தந்தருளினார். இவ்வாறு சுகபிரம்ம ரிஷி வழிபட்ட காரணத்தினால் சுகவனேஸ்வரர் என்ற திருநாமமும் இஸ்தலமானது சுகவனபுரி என்று இன்னொரு பெயருடன் இருக்கிறது என்று கூறி, நான் ஏதேனும் பிழை செய்திருந்தால் இங்கிருக்கும் அனைவர்களும் என்னை மன்னித்து திருத்துமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓம் நஜானாமி சப்தம் நஜானாமி சார்த்தம் நஜானாமி பத்யம் நஜானாமி கத்யம் சிதேகாஷடாஸ்ய ஹிருத்யோ ததேமே முகான்னிஸ்ஸரந்தே கிரஸ்சாபிசித்ரம் யஜ்ஞேன யஜ்ஞமயஜந்த தேவாः तानि धर्माणि प्रथमान्यासन् ते हनागं महिमानः सजन्ते यत्र पूर्वे साध्याः सन्ति देवाः हरिः ओम्।